வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளே செட்டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூடியூப்பில் நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு, அதாவது 1000 கஸ்டமருக்கு ஃபைபர் டு ஹோம் பண்ணதுக்காண்டி இந்த EDFI வந்து வாங்கியிருந்ததா அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய பேர் அந்த 1000 FT ரீச் பண்ணதுக்குள்ளே ஒரு ரஃப் டயக்ராம் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த 19க்கு × 16 போர்ட் உள்ள இந்த EDFIயில் எத்தனை கஸ்டமர் வர நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கை வந்து பார்ப்போம். இந்த 19 dBm பவரில் வந்து நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு EDFI 19 dBm அப்படிங்கும்போது ஒரு நல்ல EDFI வந்து 19.8 dBm வர அவுட்புட் வந்து வரும். இப்போ நமக்கு வருது வந்து ஆனால் 19 dBm தான் வருது. ஃபஸ்ட்டு பேசிக்காக சில கப்ளரோட லாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதாவது இப்போ 50-50 கப்ளர் வந்து கரெக்டாக எவ்வளோ லாஸ் ஆகும்னா 3.2 dBm வந்து லாஸ் ஆகும் ஒவ்வொரு போர்ட்லேயும். இந்த போர்ட்டில் ஃபஸ்ட் போர்ட்டில் ஒரு 3.2 லாஸ் ஆகும், இந்த செகண்ட் போர்ட்டில் ஒரு 3.2 dBm வந்து லாஸ் ஆகும். அதேமாதிரி 1x4 வந்து ஒவ்வொரு போர்ட்லேயுமே உங்களுக்கு 7 dBm வந்து லாஸ் ஆகும். அதாவது ஒரு சின்ன உங்களுக்கு பேசிய சொல்லேன், இதில் வந்து இப்போ நீங்கள் 7 dBm +7 கொடுக்கீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் 0 வந்து வரும். 0 dBm வந்து ஈச் போர்ட்டில் உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் வந்து அவுட் ஆகும். இதான் இதோட கான்செப்ட்டு. அதேமாதிரி 1x8 வந்து உங்களுக்கு 10.8 dBm வந்து லாஸ் வந்து ஆகும். லாஸ் ஆகும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இங்கே வந்து +10.8 கொடுக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் உங்களுக்கு 0 dBm வந்து ஈச் போர்ட்டில் வரும். 8 போர்ட்டுக்கு வந்து வரும். இதுதான் கணக்கு. இந்த லாஸ்லாம் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் பிராண்டை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு பிராண்டில் உள்ள கப்ளரும் ஒவ்வொரு மாதிரி சின்ன மைன்யூட்டான லாஸில் இருக்கும். சில 1x4லாம் வந்து உங்களுக்கு 6.5 dBm லாஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ரஃப் ட்ராயிங் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த 50-50 கப்ளர் வந்து நம்ம ஒரு 3 dB லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 1x4 வந்து 6 dBன்னு வச்சுக்கிடுவோம். 1x8 வந்து 10 dB லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதுதான் உங்களுக்கு கணக்கு. இது வந்து 50-50, 1x4, 1x8. ஓகே, இப்போது நமக்கு வந்து 19 dBmல 16 போர்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது வித்து WDM EDFI. இப்போ ஒரு 19ல் எவ்வளோ கஸ்டமர் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 19 வந்து இப்போ 50-50 போட்டு 2ஆக பிரிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 2/16 வந்து வரும். இதில் ஒரு 16, இதில் ஒரு 16. இப்போ அதே 19 dBm 1x4 பிரிக்கும். அப்போது ஒரு 13, 2 13, மொத்தம் 4 13 இந்த மாதிரி பிரிக்கும். அதே மாதிரி 19 dBm வந்து நம்ம 1x8 பிரிக்கும். 1x8 பிரிக்கும்போது உங்களுக்கு 10 dB வந்து லாஸ் ஆகும். அப்போது எல்லா போர்ட்லேயும் 9 9 கிட்டத்தட்ட 8 9 வந்து கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான கணக்கு. இப்போ ஒரு 9 dBmல, அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் EDFI வந்து 19.8 வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் என்ன வரும்னா 9.8 ஒவ்வொரு போர்ட்லேயும் அவுட் வந்து வரும். அப்போது இதில் ஒரு 1x8 கப்ளர் போடும். 1x8 வந்து உங்களுக்கு 10 dBm வந்து லாஸ் வந்து ஆகும். அப்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு போர்ட்டில் 8 கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் FTDH. அப்போது மொத்தம் இதில் ஒரு 19க்கு 8லேயே கிட்டத்தட்ட 8 போர்ட் வந்து இருக்குது. அதாவது ஒரு 19க்கு 8ல் நம்ம வந்து 8 1x8 வந்து போடுறோம். ஸோ 8x8 64 FTDH வந்து 1 சிங்கிள் 19 dBmல வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுதான் இதோட கால்குலேஷன். அதாவது நம்ம 2ஆக பிரிக்கும்போது 16 பிரியுது, 1x4 போட்டால் 13 13 பிரியும். இது 1x8, அதாவது ஒரு 19 dBmல 1x8 போடும்போது 8 9.8 கிடைக்கும். அதாவது 19.8 dBm அவுட்புட் வந்தால் 8 போர்ட்டில் உங்களுக்கு 9.8 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் அதாவது ஒரு 19 dBm எடுக்கும், அதை 1x8 பிரிக்கும். அப்போ 8 போர்ட் வந்து இந்த மாதிரி பிரியும். அப்போ இதில் ஒரு 1x8 போடுதோம், இதில் ஒரு 1x8 போடுதோம். அப்போது உங்களுக்கு 8x8 64 கஸ்டமருக்கு வந்து ஒரு சிங்கிள் போர்ட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் இதோட கணக்கு. 64 வந்து கொடுத்துக்கலாம்.
அப்போது நம்மகிட்ட வந்து மொத்தம் 16 போர்ட் வந்து இருக்குது. ஒரு 19 dpmல 64 கஸ்டமர்னால் 16 போர்ட்டில் 16 × 64 கிட்டத்தட்ட 1024 FTTH வந்து பண்ண முடியும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 1024 வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 0 dpmலே வந்து கொண்டு போயிடலாம். இப்படிங்கிறது வந்து கணக்காக இருந்தாலும் நம்ம உண்மையிலே கொண்டு போக முடியுமான்னா கொண்டு போக முடியாது. எதனால் அப்படின்னா இதில் வேறு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா ஃபைபரில் உள்ள லாஸ், அதாவது டிஸ்டன்ஸ் லாஸ். நம்ம சொன்ன மாதிரி அப்படி அப்படின்னா கப்ளரோட லாஸ் வந்து 3 dpm 6 dpm 10 dpm அப்படின்னு இருக்கணும். 50-50 1x4 இந்த மாதிரி 1x8 இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது. ஏன்னா 3.2 7 dB 10.8 இந்த மாதிரி தான் லாஸஸ் வந்து இருக்குது. அப்போது இதில் நமக்கு ஒரு சின்ன வேரியேஷன் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வேறு என்னென்னா ஸ்ப்ளைசிங் லாஸ். அது நம்ம எப்படி தான் பார்த்தாலும் கோர் டு கோர் மிஷினுங்கும்போது உங்களுக்கு ஓரளவு லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது கிளாட் டு கிளாடுங்கும்போது ஏதாவது சின்ன மைன்யூட்டான லாஸஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன மைன்யூட்டான லாஸ் வந்து அதிக லாஸ் ஆகும்போது அது ஒரு லாஸை வந்து ஏற்படுத்தும். அப்போ அது ஒரு லாஸை வந்து வச்சுக்கிடுவோம். ஒன்று. அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் லாஸ் வந்து சொல்லியிருந்தோம். டிஸ்டன்ஸ் லாஸ் வந்து உங்களுக்கு 1310 சிக்னலை பொறுத்தளவில் 0.5 dB வந்து உங்களுக்கு பெர் கிலோமீட்டருக்கு லாஸ் ஆகும். இது 1550 அப்படின்னா அதாவது EDFA சிக்னல்னால் EDFA இது வந்து டிரான்ஸ்மிட்டர். இது வந்து 0.2 dBm வந்து பெர் கிலோமீட்டருக்கு லாஸ் ஆகும். அப்போது இந்த 1024 கஸ்டமரும் ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இப்படி அப்படின்னு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ பேருக்கும் 0ல் ஆனாவுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி 0வை கனெக்ட் பண்ணி கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமரில் போய் சேர்றது ஒரு -2 போய் சேர்ந்துடும். என்னென்ன லாஸ்னால் டிஸ்டன்ஸ் லாஸு ப்ளஸ்ஸு ஸ்ப்ளைசிங் லாஸு கப்ளர் லாஸ் இவ்வளோ லாஸையும் போய் சேரும்போது கஸ்டமரில் ஒரு -2 போய் சேரும். ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்க பிளான் வந்து 1024 கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக 0ல் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மகிட்ட உள்ள அந்த ஏரியாவில் உள்ள பாயிண்ட் வந்து 800 பாயிண்ட் தான். ஸோ 800 பாயிண்ட்டுங்கும் போது எல்லா இடத்துலையும் நான் சிக்னல் வந்து கரெக்டாக +0 dBm தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அதாவது -2 வந்து நான் வந்து கொடுக்கல, கரெக்டாக +0ல் தான் கொடுக்க போகிறேன். எதனால் அப்படின்னா இன்கேஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் கொண்டாந்து நான் வந்து +0 dBm அவ்வளோ அளவு வந்து கொடுத்துட்டேன். அந்த தெருலேயே ஒரு மொத்தம் ஒரு 5-6 வீடு இருக்குது அப்படின்னா அதில் நம்ம பண்ணும்போது ஒரு 3 வீடு தான் இருக்கும். ஸோ 3 வீடுன்னே வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பண்ணி முடித்த பிறகு அதாவது 3 வீடுங்கும்போது நான் அதிகபட்சம் என்ன பண்ணோம்னா 1x4 போட்டு ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு 1 வந்து ஸ்பேர் இப்படி வச்சுருப்பேன். ஆனால் எப்போவுமே ஃபைபர் டு ஹோம் பண்ணி முடித்தோடனே நமக்கு அடுத்து அந்த 4வது வீடு வந்து சீக்கிரம் வந்துடும். 4வது வீடு அப்போது இந்த ஸ்பேரை வந்து நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் இப்போ வந்து 5வது ஒரு வீடு வருது, அதாவது இங்கே ஒரு வீடு வந்து கட்டுதாங்க. இப்போ வந்து நமக்கு சிக்னல் வந்து தட்டுப்பாடாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ரூம்லேருந்து இங்கெல்லாம் வந்து நம்ம முதல்ல ப்ராப்பராக அளவு வந்து கனெக்ட் பண்ணி அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி சிக்னலை வந்து எடுத்து தான் கடைசி எண்டில் இங்கே வந்து நிற்கும். அப்போ கடைசி எண்டில் ஒரு 5வது ஒரு வீடு 6வது ஒரு வீடு வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம ரூம்லேருந்தே மறுபடியும் அவ்வளோதையும் பிரித்து அடித்து கொண்டு போகிறது வந்து சாத்தியல்ல. அது தேவையில்லாத செலவு, லைன் கட் ஆகும் அந்த நேரத்தில் கட் பண்ணி அடிக்கும். ஸோ நான் முதல்ல எல்லா இடத்துலையும் +0 நான் இதில் சிக்னலை கனெக்ட் பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துல நான் தேவைப்பட்டால் ஒரு 50-50 கப்ளரை போட்டு மறுபடியும் வந்து நான் எடுத்துக்கிடுவேன். அப்போது இந்த இடத்துல மட்டும் என்ன நடக்கும்னா -3 -3 -3 -3 அதாவது இந்த 4 கஸ்டமருக்கு மட்டும் -3 ஆகிடும். மீதி 2 0லே இருக்கும். அப்போ ஆவரேஜாக இந்த இடத்துல வந்து 6 கஸ்டமர் இல்லை, நான் 8 கஸ்டமர் வர தண்டிக்கும் கூட நான் எதையுமே பிரித்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 3 கஸ்டமர் இருக்க இடத்துல 3 கஸ்டமர் இருக்க இடத்துல ஆக்டிவ் கஸ்டமர் வந்து இருக்க இடத்துல நான் வந்து 4 கஸ்டமருக்கு பிளான் பண்ணி வைக்கேன். ஆனால் 8 கஸ்டமர் வந்து அன்எக்செப்டடாக வரும்போது நம்ம 8 கூட ஓட்ட முடியும். அது வந்து 0 dBm ப்ளஸில் வச்சுருந்தா மட்டும். இப்போ இந்த இடத்துல நான் முதல்லையே -4 வச்சுருவோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் -4 இருக்க மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா
நான் மறுபடியும் 50-50 வந்து -4ல் உங்களுக்கு 50-50 போடும்போது -4 இதில் 50-50 போடும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 3.2 வந்து லாஸ் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட -7.2 வந்து ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு FTDH வந்து கட்டாயம் பிரச்சனை இல்லாமல் ஓடும். ஓப்பன் ஃபைபர் FTDHலாம் -8 வரை வந்து ஒர்க் அவுட் ஆகும். இருந்தாலும் என்ன பிரச்சனைனா -7ல் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது கோர் ஏதாவது டைட் ஆச்சு அப்படின்னா அந்த நேரம் சிக்னல் வந்து ஓடாது. இதுதான் இதில் உள்ள பிரச்சனையே. ஸோ என்னை பொறுத்தளவில் +0 dpm தான் நான் பண்ண போகிறேன். என்னோட சஜஷனும் அதான். அதாவது ஃப்யூச்சரில் லைன் கூடினாலும் நமக்கு எக்காரணத்தை கொண்டும் பிரித்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க, ஒன் டைம் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா +0 தான் என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. எதுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னா ஃபுல்லாக ஃபைபர் லைன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெயினில் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம 12 கோர் வந்து அடித்து வச்சுருக்கோம். அதாவது இந்த பெரிய லைன் போட்டிருக்க எல்லாமே ரூமில் இருந்து, இதான் நம்மளோட க்ரீன் கலருக்கு வந்து நம்மளோட ரூமில் இருந்து எல்லா பக்கமே 12 வந்து அடிச்சிருக்கோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து நமக்கு 6F வந்து கிடக்கு. இருந்தாலும் மெயின் லைன் ஃபுல்லாக 12 அடித்து அதிலேருந்து எல்லா பக்கமே FTDH பண்ணதுனால ஃபுல்லாக புது ஒயர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம லைன் வந்து மொத்தமாக நெருக்க இந்த மாதிரி ஃபுல்லாக நெருக்க இருந்தாலும் சில இடம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு வீடுன்னு இதில் கூட பில்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வருது. இப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்பேர் வைக்கும் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம 2 ரூட், இந்த பக்கம் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்து இந்த பக்கம் ஒயர் வந்து அடிச்சிருக்கோம், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் ஒயர் வந்து அடிச்சிருக்கோம். 2 தனித்தனியாக அடிச்சிருக்கோம். இது போக மேல் பக்கம் அதாவது மேற்கு சைடு வந்து இன்னும் ஒயர் அடிக்க வேண்டியிருக்கு. அதுபோக ஊருக்குள்ளே இன்னொரு ரூட் வந்து ஃபுல்லாக கடைசி எண்டு, இந்த தெரு வந்து இங்கே வந்து இதில் வந்து கடைசியாக இங்கே வந்து முடியும். இந்த எண்டு வரை ஃபுல்லாக அடிக்கணும். அதை வந்து நம்ம எப்படி பண்ணுதோம், அதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் 2 வருஷத்துக்கு முன்னையே 2 வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது FTDH பண்ணதுனால என்ன நன்மை தீமை இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கடுத்து எப்படி வந்து FTDHஐ பண்ணலாம், அதாவது டிரான்ஸ்மிட்டரில் பண்ணலாம், EDFல பண்ணது எப்படி அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாகவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவையுள்ளவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ பண்ணதை ஃபைபர் டு ஹோம் வந்து லைவாக நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாகுது, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.